ஏம்மா வெள்ளிக்கிழமம்மா இன்னைக்கு வாசல் இப்படியெல்லாம் அலங்கோலம் பண்ணக்கூடாதுமா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற நீ? அலங்கோலம் இல்லாத கலர் கோலம். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்களேன், எவ்வளவு அழகா வரைஞ்சு காட்டுவோம் பாருங்க. என்னத்தை பண்ணி தொலைய போறான்னு தெரியலையே. நோட்டில் அழகா வரைகிறாளேங்கிறதுக்காக நம்பி வாசல்ல விட்டேன் நான் அவளை. புள்ளியை வைக்க சொன்னா மாவை அப்படியே அள்ளி அள்ளி கொட்டி வச்சுக்கிறான். ஐயோ இன்னும் கூடெல்லாம் கோணமானலாம் போதே. அடியே மணிமேகலை போதண்டியே. அத்தை என்னத்த கோலம் போடும்போது கத்துறீங்க? என் கை உதிருது இல்ல. நீ போடுறது கோலம் உனக்கு இதுல கை வேற உதிருது இல்ல உனக்கு. அவளை ஏந்திரி முதல்ல அங்கிருந்து. நீ இப்ப ஏந்துக்கலன்னு பக்கெட்டுக்கு அடிப்பேன் சொல்லிட்டேன். கோலத்தை போட சொன்னா கோடி கீச்சுனுக்கிறா. ஏந்திரி. கோடு போட்டுதான் அத்தை கோலத்தையே போட முடியும். 4 புள்ளியை வச்சு கோடை போடணும். அதுக்கப்புறமா டப்பா மாதிரி வந்துருமா? ஐயோ இது என்ன அத்தை டப்பா மாதிரியே வரல, இப்படி போயிடுச்சு. டப்பா எப்படி போடுறது? முன்னாடி நீ டப்பா கிப்பா நின்னுக்கிற. அடியாய் ஏந்திரி. நீங்க இப்படியே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அத்தை எனக்கு கோலமே வரமாட்டேங்குது. சரி நீங்க இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் உள்ள போய் பூஜை ரூம்ல போடுறேன். ஆனா நான் போட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்க வரக்கூடாதுன்னு. அந்த பக்கமே வரமாட்டேன் கிளம்பிடி. ஆனா பாரிய பூஜை ரூமா இருந்தாலும் அழகா கோலம் போடணும். நீ பாட்டுன்னு உன் இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன்னு வைய, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்ன. நீங்க கவலையே படாதீங்க அத்தை, சும்மா பிரமாதப்படுத்திடுறேன். நோட்ல எல்லாம் அழகா தானே வரைகிறேன். அதனாலதான் நான் நம்பி இன்னைக்கு மாவு எடுத்துட்டு வந்தேன். சரி ஆடி வெள்ளியாச்சே, முத நாள் வேற ஆடி. இது இன்னையில இருந்து ஆரம்பிச்சா நல்லபடியா சுபகாரியத்துல ஆரம்பிக்கிறோம்ல, அதனால எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் ஆரம்பிச்சேன். இங்க கொஞ்சம் சொதப்பிக்கிச்சேன், நான் உள்ள போய் சூப்பரா போட்டுறேன். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லைப்பா. ஓடிடுச்சு. பூஜை ரூம் என்ன வழி பண்ண போதோ தெரியலையே. இப்போ இதை எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியலையே. புள்ளியை வைக்க சொன்னா கோலம் அவ்வளோ கோபுரம் கட்டி வச்சுட்டு போய்க்குது பெறுது. வைக்கிறது 4 புள்ளியை அதை உருப்படியாக வச்சுட்டு போயிருக்க வேண்டியதானே. சரி என்னமோ ஒன்று, இதை எப்படியாச்சும் சரி பண்ணி கோலத்தை போட்டு விட்ருவோம். வேற என்னத்தை பண்ண முடியும்? எப்படி அத்தை என் கோலம் சூப்பரா இருக்கா? வெளியே 4 புள்ளி வச்சிய, அது இது எவ்வளோ தேவலாம். நன்றி அத்தை. ஏங்க நீங்க பாத்தீங்களாங்க என் கோலத்தை? பாத்து. அதையா அப்படி சொல்றீங்க? பார்த்தேன் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சரி விடுங்க. நந்தினி நல்லா தாண்டி இருக்கு. சாமியை கும்பிடு, நேரம் போயிட்டே இருக்குல்ல, அப்புறம் அம்மா கத்த ஆரம்பிச்சிடும். சாமி கும்பிடு. சரி சரி. ஏம்மா அப்படியே உங்க அனத்த குரல்ல ஒரு அம்மன் பாட்டு பாடு பாப்பா. அம்மன் பாட்டாத்தே? ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு இத்தனை நாள் இந்த வீட்டில் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அதுவும் விநாயகர் பாட்டு. இப்போ திடீர்னு அம்மன் பாட்டு பாடுங்கிறாங்களே. இந்த வீட்டில் அம்மன் பாட்டு புக்கு கூட இல்லையே, அதை பார்த்து பாடிடலான்னு பார்த்தா கூட இல்லையே புக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி எத்தனை பாட்டு நம்ம கேட்டிருக்கோம், அடிச்சு விடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து. மாரியம்மா மாரியம்மா சோழியம்மா நீலியம்மா அண்ணா கண்ணபுர நாயகிய மாரியம்மா ஓடிவம்மா தாயே மாரியம்மா மாரியம்மா சோழையம்மா நீ வாடியம்மா. என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துறீங்க? அங்கால பரமேஸ்வரி தாயே ஓடிவாமா. என்னடி பண்ணுது இது? அதுக்கு குரல் வளம் நல்லா கனமா இருக்குமே. சரி கனத்த குரல்ல ஒரு அம்மன் பாட்டு பாடுறீன்னு. அதுக்கு தான் இப்படி கத்துதா இது? கோயில்ல கட்டிக்கிற ஸ்பீக்கர் கூட இவ்வளோ கத்தலடிய. தே எம்மா மணிமேகலை, தோ குரல் பார்த்து இப்படி எல்லாம் கத்தாத. சரிங்க மாமா. அது சரி, நீங்களும் சாமி கும்பிடுங்க, நான் வரேன். அத்தே அத்தே என்னத்தே அப்படி உறைஞ்சு பண்ணிக்கிறீங்க? எப்படி இருந்துச்சு பாட்டு? என் வாழ்நாளில் மறக்க முடியாத அளவுக்கு சூப்பரா பாட்டு நீயே. அது சாமி கும்பிட்டு ஏந்திரு. எப்பா நீ வந்து அவளுக்கு அந்த தாலியில கொஞ்சம் குங்குத்தை வச்சு விட்டுருப்பா. ஓகேம்மா. என்ன என் வீட்டுக்கார கூட வாயை பொழந்துக்கிட்டு நிக்கிறாரு? என் பாட்டுல மெய் மருந்து வாய் திறந்துருச்சு போலியே. அம்மா இன்னொரு தடவை வாழ்க்கையில வாய் திறந்து பாடிடாதுன்னு. ஏங்க நான் நல்லா தானே பாடினேன். காலையிலேயே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காது. இதெல்லாம் நான் மிஸ் பண்ண போறேன் 1 மாசம். மணிமேகலைய மிஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு மனசு இறங்கிடுச்சா? நான் ஒன்னும் அப்படி சொல்லல. இந்த பைத்தியக்கார திட்டத்தை தான் நான் மிஸ் பண்ண போறேன்னு சொன்னேன். புரியுதா? கூடிய சீக்கிரத்திலேயே என்ன மிஸ் பண்றேன்னு நீங்க சொல்லுவீங்க. பார்க்கலாம். அண்ணனே இப்பதான் அவகிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காரு. 2 பேருமே நெருங்கி பழகலான்னு நினைக்கிற நேரத்துல ஆடி மாசம் வந்து கும்மி அடிச்சிருச்சு. இப்ப இவ ஊருக்கு போறா. இதோட 1 மாசம் கழிச்சுதான் திரும்பி வருவா. அது வரைக்கும் அண்ணங்க என்ன பண்ண போறாரோ? சந்தோஷே சந்தோஷே. இந்த வரமா, 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. லேப்டாப் எடுத்து பேக்ல வச்சுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கடா. ஆபீஸ்க்கு நீ பொறுமையா போய்க்க. அப்பா இப்ப ஊருக்கு கிளம்புறாரு, வந்து என்னன்னு கேளு. உங்ககிட்ட பேசணுமா? என்கிட்ட பேசணுமா? சரிம்மா, இதோ வரேன். சீக்கிரம் வாடா, அப்பா கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதோ வரமா. எதுக்கு கூப்பிடுறாருன்னே தெரியல, என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. சரி போவோம். டேய் எல்லாரும் இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்றாங்க. பத்திரமா நீ கூட்டணும் போவியா?
இல்ல நான் சந்தோஷ் கிட்டே சொல்லி அவனையும் கூட்டின்னு போக சொல்லிட்டா. ஏன்பா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் கோயில் இருக்குது, அதுக்கு நான் கார் எடுத்துன்னு ஒழுங்கா போக மாட்டேனாப்பா. இங்க பாருங்கப்பா, எல்லா லேடிஸையும் நான் சேஃப்டியா கூட்டின்னு வரேன், சரிங்களா? சரிடா, ஆனா உனக்கு கார் டிரைவிங் லைசென்ஸ் இல்லையே, நடுவில் போலீஸ்காரங்கிட்ட மாட்டினா என்ன பண்ணுவ? ம், சரி பேசாம இந்த ஐடியாவை கேன்சல் பண்ணிடலாம். நான் சந்தோஷ் கிட்டே சொல்லிடுறேன், அவன் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக போட்டோம் இன்னைக்கு. நம்ம ஏரியால எந்த இடத்துல போலீஸ் இருந்து நீங்க பாத்துருக்கீங்க சொல்லுங்க? சந்தா போனா கூட கோயில் வந்துடும், நான் போயிட்டு வந்துடுறேண்ணா. அதெல்லாம் வேணாண்டா கண்ணா, உன் அண்ணங்கிட்டே நான் சொல்றேன், நீயும் உன் கோயிலுக்கு போயிட்டு நல்ல சாமி வேண்டிக்க, கார் நல்லா ஓட்ட கத்துக்கணும்னு. என்ன கிண்டல் பண்றீங்கல்ல? பாருங்கப்பா, ஒரு நாள் இந்த ஆம்பளை படத்துல ஃபைட் சீன்ல விஷால் அப்படியே கார் மேல பருப்பாரு, அந்த மாதிரி காரை ஓட்டிக்கின்னு நான் பறந்து காட்டுறேன் பாருங்க. நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்க போற. படா. சரி அண்ணன் வந்துட்டாரு பாருங்க. வந்துட்டாரா நம்ம வீட்டு தேவதாஸ்? இதோட ஒரு வார்த்தை 2 வார்த்தைக்கு மேல பேச மாட்டான். இவன் கிட்ட நான் என்னத்த சொல்றது? குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் சார். இன்னைக்கும் ஷேவ் பண்ணல போல இருக்கு. நீங்க? பண்றேன்ப்பா. இதைதான்ப்பா 2 வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, என்னமோ ஒன்று சீக்கிரமா ஒன்று சேஞ்ச் பண்ணிக்க, பழைய மாதிரி இரு, சரியா? ஓகேப்பா. சரி, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தையே மறந்துட்டு பாரு. நீ எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துரு, சரியா? இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டா நீ போனா பரவாயில்ல, சரியாடா? சரிங்கப்பா. அப்புறம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நேரத்தோட வீட்டுக்கு வந்துரு, புரியுதா? சும்மா ஆஃபீஸ்லேயே உட்காந்து ஓவர் டைம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காத, சீக்கிரமா வரணும் வீட்டுக்கு, புரியுதா? ஓகேப்பா. இந்த 1 மாசமா உன் வாயில இருந்து ஓகேப்பா, எஸ்பா, சரிங்கப்பா, குட் மார்னிங்ப்பா, இதை தாண்டி வேற எதுவுமே வரலடா. அவ்வளோதான், இப்போ சைலண்ட் மூடுக்கு போயிடுவாரு. ஏதாச்சும் பேசுடா. ஐ நீட் சம் டைம்ப்பா. எவ்வளோ நாளைக்குப்பா? தெரியலப்பா. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. சரி, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துரு, நான் ஊருக்கு கிளம்புறேன், உன் தங்கச்சி கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? சரிங்கப்பா. என் அண்ணனை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது, கொஞ்ச நாள்லயே இப்படி ஆகிட்டாரு. இன்னும் போக என்ன வரும்னு தெரியல. கடவுளே நீ தான் காப்பாற்றணும். எந்த ஒரு ஆம்பளைக்கும் இந்த நிலமை வரக்கூடாது. லவ் ஃபெயிலியர்னா கூட பரவாயில்ல, அடுத்த லவ் கிடைக்குதான்னு பார்க்கலாம், இல்லை வாழ்க்கையில் எதனா ஒரு பொண்ணு செட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆனால் என் அண்ணனுக்கு லைஃபே ஃபெயிலியர் ஆகிட்டு நின்றுட்டு இருக்காரு. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அத்தை, வடிவுடையம்மன் கோயிலுக்கு தானே போறோம்? ஆமாம்மா. சரிங்க அத்தை, அர்ச்சனை பண்ணும்போது அத்தை இப்படி பக்கத்துல வந்து நிக்க வேணாம்னு சொல்லுங்க அத்தை, கொஞ்சம் தள்ளி போய் நிக்க சொல்லுங்க. மம்மி, ஒரு அவசரத்தில் வந்து நின்றுட்டு உடனே ஓவரா பேச வேணாம்னு சொல்லுங்க. பின்னாடி போயிட்டேன் பார்த்தீங்களா, எனக்கு யார் கூடயும் நிற்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்படி அழகாக புடவையை கட்டிக்கின்னு காதில் ஜிமிக்கியை போட்டால் உடனே ராகுல் கவுந்து வந்து பக்கத்தில் நின்றுவானெல்லாம் நினைக்க வேணாம் யாரும். லூசு மாதிரி பேச வேணாம்னு சொல்லுங்க அத்தை. நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால தான் புடவை கட்டினேன், அதுவும் இன்னைக்கு ஆடி வெள்ளி, யாரையும் கவுக்கணுங்கிறதுக்காகலாம் கட்டலை. ஏப்பா ஐடி அம்மா, அர்ச்சனாக்காவும் பிரியாக்காவும் ரெடி ஆயிட்டாங்க, சரவதியும் ரெடி ஆயிட்டாங்க, நீங்கள் வாங்க நம்மளாம் போகலாம். சரிப்பா காயத்ரி, நீ இந்த விளக்கையெல்லாம் அமர்த்திட்டு என்ன, அத்தை போயிட்டு பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. இங்கே பாரு, எனக்கு உன்னை பார்க்கணும்னாலும் அவசியம் இல்லை, கிளம்பு. ஆமாம்மா, நேருக்கு நேரெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் போகிறப்ப பின்னாடி பார்க்குறது, அப்படியே எங்கன்னா நின்றுக்கிட்டு இருந்தானா ஒளிஞ்சு நின்று பார்க்குறது, ஓரக்கண்ணில் பார்க்குறது, சைடு கண்ணில் பார்க்குறது, இந்த வேலையை தானே பார்த்துன்னு இருக்கிற நீ கொஞ்ச நாளா. நான் ஒன்றும் அப்படியெல்லாம் பண்ணலைண்ணே, சும்மா தேவையில்லாமல் பேச்ச வளர்க்காத. ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காதண்ணா, நான் போதுங்கிற அளவுக்கு உங்ககிட்ட சாரி கேட்டுட்டேன். இதுக்கு மேலே நீ அதே சண்டையை பிடிச்சி வலிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஏற்கனவே 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீ என்கிட்ட இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு ஏன் நானும் திருப்பி பண்ண ஆரம்பிச்சிருவேன். நீ தாங்க மாட்டேன், அப்புறம் நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு அதை பற்றியும் கவலை இல்லை. அப்படியா சொல்கிற? அதான் ஆமான்னு சொல்கிறல, போ வேலையை பார்த்துக்கிட்டு. கவலைப்பட மாட்டேன்னு தானே சொன்னேன் பாரு, உன்னை இப்படி கவலைப்பட வைக்கிறேன் பாரு. ஏண்டியே, இந்த 1 மாசமா நீ தானேடி ஆடின, ராகுல் ஆடி நீ பார்த்தது இல்லையே? பார்ப்பேன். இல்லை நீ ராகுல் ஆடி ஏற்கனவே பார்த்துருக்குற, அப்படியே நொந்து போய் வந்து என்கிட்ட நின்று பேசின, ராகுலே என்கிட்ட பேசுடான்னு கெஞ்சினல, அந்த மாதிரி உன்னை நிற்க வைப்பண்டி நான் பாரு. உன்னை அந்த நிலைமையில கூட்டின்னு வந்து நிப்பாட்டு வேண்டி நான் என்னென்ன பண்ணுற மட்டும் பாருடி. நீ எப்படி மினிக்கின்னு சுற்றினாலும் நான் உன்னை கண்டுக்க மாட்டேன்டி. இதோ இப்படி தலையை வாரிட்டு இப்படி ஜிமிக்கியை போட்டுக்கின்னு புடவையை கட்டிக்கின்னு அப்படியே அந்த முடியை 2 பக்கமும் அப்படியே நூடுல்ஸ் மாதிரி தொங்க விட்டுக்கிற பத்தியா, இதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணலடிப்பா, புரியுதா? அப்படியே பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன். பாரு, உன்ன கவலைப்பட வைப்பண்டி. சிப்போ, இதுக்கும் சேர்த்து அனுபவிப்படி நீ. ஆடி மாசம் வந்ததுதான் வந்துச்சு, எல்லா பொம்பளைங்களும் மங்கள ரூபினியா மாறிட்டாங்கல்ல. அம்மா, நம்ம மட்டும் எப்படி இருக்கோம், நல்லா அழகா ரெடி ஆகி சிவப்பு சிலை கட்டி பூவை வச்சு பொட்டை வச்சு கலகலன்னு ரெடியா இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லாம். அதுவும் கரெக்டு தாண்டி, ஊரில் புஷ்பாக்கா கூட இதே கெட்டப்பில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. எல்லாம் கோயிலுக்கு வேற போகிறாங்கடி அங்கேயும். இந்த நம்மளும் போகிறோம்ல, அதே மாதிரி அங்கேயும் போகிறாங்க. பின்ன பார்வதியத்தை போகாமல் இருப்பாங்களா? சரி, இந்த வருஷமா 3வது வாரம் தான் கூழ் ஊற்றுறாங்களா, இல்லை எத்தனாவது வாரம்க்கா? வழக்கம் போல் 3வது வாரம் தாண்டி. சரிக்கா, நான் அந்த நாளுக்காக ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்க்கா. ஏண்டி, நம்ம எல்லாரும் ஊருக்கு போவோம்லக்கா, அப்போ எப்படியாச்சும் பேசி சந்தோஷம் கூட்டிகிட்டு போயிருப்போம். முடிஞ்சா நந்தினியையும் சந்தோஷையும் கூட சேர்த்து வைப்போம். நீ சொல்கிறதையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் சந்தோஷே வரன்னு ஒத்துக்கிட்டாலும் அங்கே வீட்டுக்குள்ளே வர முடியுமா சொல்லு? அப்பா தான் அவனை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி?
அக்கா அன்னைக்கு ஏதோ கோவத்துல கத்திட்டாரு, அதுக்குன்னு வீட்டுக்குள்ளேயே சேர்க்காம இருப்பாரா? சந்தோஷம் பார்த்தா போதும் அவருக்கு மனசெல்லாம் இறங்கிடும். இது சந்தோஷம் பார்த்தா என் அப்பாவுக்கு மனசு இறங்குன்ற. அடியே அவனை மட்டும் இப்ப இருக்கிற கெட்டப்ல அவரு பார்த்தாருன்னு வையி, ஊரு ஃபுல்லா ஓட ஓட அடிப்பார் அவனை. அதுவும் சரிதான். சரி அப்ப என்னதாங்க பண்றது? பசங்களை இப்படியே விட்டா நல்லா இருக்குமா? டே கம்யூனிட்டியே, சந்துக்குள்ள என்னத்துக்கிட்ட இப்படி யாருன்னு அடிக்கிறீ நீ? என்ன மேடம் சொல்றீங்க? என்னத்துக்கு சந்துக்குள்ள ஆறு அடிக்கிறேன்னு கேட்டேன். ஏண்டா என்ன 10 காரு லாரியா போயின்னு இருக்குது, யாரும் இல்லைல்ல இந்த தெருவில், அப்புறம் என்னத்துக்கிட்ட நீ ஆரம்பிச்சப்போ? இங்க பாருங்க பிரியா மேடம், நான் இப்ப ஆரம்பிச்சதுனால தான் நீங்க திரும்பினீங்க, இல்லைனா நீங்க பாட்டுன்னு கதை பேசி நின்றுருப்பீங்களா? டே ராக்கி, நீ கூப்பிட்டு இருந்தா கூட தான் நாங்க திரும்பி இருப்போம். நீங்க திரும்பி இருப்பீங்கக்கா, ஆனா என் கனவு கண்ணி அது திரும்பி இருக்குமா? உங்களையே பார்த்து பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். டேய் ஆரம்பிச்சியா நீ? இரு அப்ப என் புருஷனை கூட்டின்னு வரேன். சும்மா கிண்டல் பண்ண பிரியா, உடனே போய் புருஷனெல்லாம் கூட்டிட்டு வந்துடாது என்ன? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சொல்றதுக்கு தான் வந்தேன். உங்ககிட்ட நம்ம அர்ச்சனாக்கா கிட்டே சொல்றதுக்கு தான் வந்தேன். என்னடா என்ன விஷயம்? நம்ம ஆளு சந்தோஷம் நங்குறாருல? ஆமா, அவனுக்கு என்னடா காதல் தோல்வியில ஆள் ஒரு டைப்பா சுத்திக்கிட்டு இருக்காருல? அவன் அப்படித்தானே சுத்திக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு தெரிஞ்சது எதுக்கு நீ வந்து முக்கியமான விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் மேடம் அவசரப்படாதீங்க, இந்த ராக்கி எப்போ நிறுத்தினேதான் நாம தான் ஒரு விஷயத்த சொல்லுவான். சரி என்ன விஷயம்னு சொல்லுடா. அவன் அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கான், அதுக்கு என்ன இப்போ? அவர் இப்படி சுத்துறதுக்கு யார் காரணம்? நந்தினிக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனாலதான் அப்படி ஆயிட்டான் அவன். என் தங்கச்சி தான் காரணம். என்ன இப்ப அதுக்கு? கரெக்டு தான், ஆனா அவர் அப்படி சுத்துறதுக்கு நந்தினி மட்டுமே காரணம் இல்லக்கா. நந்தினி மட்டும் இல்லைன்னா அந்த சௌமியா அவளும் தான் காரணம். பிரில்லியன்ட் பிரியா மேடம், நீங்க பிரில்லியன்ட். அவ பிரில்லியன்ட்னு ஊருக்கே தெரியும்டா. நீ விஷயத்த சொல்றா, இப்ப எதுக்கு சௌமியாவை பத்தி பேசுற? ஏன் பேசுறேன்னா, அந்த சௌமியாங்கிற கேரக்டர் என் காஃபி ஷாப்புக்கு அடிக்கடி வருது, கூட ஒரு ரெட்டை குடிமையை வேற கூட்டின்னு வந்துட்டு தான். அங்க உட்காந்துக்கின்னு ஒரு 1/2 மணி நேரமா பேசுறாளுங்களாம் அவளுங்க. என் தம்பி தான் சொன்னான், உங்க வீட்டு கதையை பத்தி தான் பேசின்னு இருக்குதுங்களாம். அப்புறம் இந்த தெருவில் யாரோ அவளுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களாமே, அவங்க மூலியமா தான் இந்த உங்க வீட்டு விஷயம்லாம் அவளுக்கு தெரியுதான். அப்படியாடா? ஆமாக்கா, நேற்று தான் தம்பி என்கிட்ட எல்லாமே சொன்னான். சரி அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து இப்போ விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு விஷயத்த வெளியாளுங்க யார்கிட்டையும் பேசாதீங்கன்னா. டேய் நாங்கள் மற்றவங்க கிட்டலாம் வீட்டு விஷயத்த பேசவே மாட்டோம். இந்த 3 வீடோடு முடிஞ்சு போயிடும் எல்லாமே. அப்புறம் எப்படிக்கா சந்தோஷ் அண்ணனுக்கும் நந்தினிக்கும் பிரேக்கப் பண்ண விஷயம் சௌமியாவுக்கு தெரியும், அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வேற யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அட்டகவே மாட்டா போல இருக்கே அவ. அவங்களுக்குள்ள ஏற்கனவே விரிசல் ஏற்பட்டதுக்கு காரணமே இவ தான். இப்போ இவளே வந்து அந்த விரிசலில் ஒட்டணும்னு பார்க்குறாள். அவளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அவளை சும்மா விடுவீங்களோ இல்லை கூப்பிட்டு வச்சு 4 சாத்துவீங்களோ, ஆனால் வீட்டு விஷயத்த வெளியே சொல்லாமல் பார்த்துக்கங்க. எப்படியோ இன்ஃபர்மேஷன் கசியுது, அவளை தான் நான் சொல்லுவேன். அதுதான்டா எனக்கும் புரியல. நாங்கள் யாருக்கிட்டையும் எதையும் சொல்கிறது இல்லை. இந்த தெருவில் இருக்கிற யாரடா அவளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா? தெரியலக்கா, அது தெரியல எனக்கு. சரிடா, தெரிஞ்சா சொல்லு. அது யாரா இருந்தாலும் சரி, தெருவில் இழுத்து போட்டு அடிப்பேன் நான். சரிக்கா, தெரிஞ்சா சொல்றேன். அப்புறம் நீங்க 2 பேரும் நல்லா மங்களகரமா ரெடியா இருக்கிறீங்க கோயிலுக்கா? இல்லடா, கபடி ஆட போறோம். ஐயோ சிரிப்பு பயங்கரமா வருதே பிரியா. டேய் ஏன்டா சும்மா அவளை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க? பின்ன அந்த மேடம் மட்டும் கிண்டல் அடிக்கிறாங்களேக்கா. சரி விடுங்க, எதுக்கு? நல்லா அழகா ரெடி ஆகிக்கிறீங்க, ஜாலியாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம்க்கா இந்த 1 மாசம் ஃபுல்லா வீட்டில் சமையலே ஆகாதுல்ல, ஃபுல்லா கோயிலே வாங்கி சாப்பிட்டுப்பீங்க எல்லாரும். டேய் ஓவரா பேசுறா. என்னமோ கோயிலில் டிஃபனு லஞ்சு டின்னர்னு போடுற மாதிரி பேசுற. வெள்ளிக்கிழமையான கோயிலுக்கு போனால் நல்லா கூழ் கிடைக்கும், அப்புறம் பொம்பளைங்கெல்லாம் பொங்கல் வைப்பாங்க, அதை வாங்கி சாப்பிடலாம். அப்படியே யாருன்னா பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கி சாப்பிடலாம். அவ்வளோதான் செய்ய முடியும். என்னமோ அப்படியே ஃபுல் மீல்ஸ் போடுற மாதிரிலாம் பேசுகிறா. அதை போட்டால் கூட உட்காந்து சாப்பிடுவில்லை நீ. அவனை இருறா தொடப்ப கட்டி எடுத்துன்னு வரேன், அதுக்கு நான் நின்னாதானே. அவ்வளோதான் ஓட்டான், இதோட இந்த பக்கம் வரமாட்டான். ஏய் அவன் சொன்னதுல விஷயம் இருக்குடி. இந்த சௌமியா என்னடி நம்ம வீட்டை எப்படி மோப்பம் முடிச்சுக்கிட்டு இருக்கா? இப்போ என்னடி செய்யறது நம்ம? ஏக்கா எல்லாத்தையும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு யோசிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ மூளை செதறது எனக்கு. யார் மூலியமா விஷயம் வெளியே போகுதுன்னே தெரியல. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும்க்கா. ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த கருப்பாடு மாட்டிச்சு நல்லா முட்டு சந்திர வச்சு மூக்க உடச்சிருவோம். என்ன அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தானே நீ இப்படி வந்துக்கிற? எப்படி வந்திருக்க? இல்லை உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? நீ கோயிலுக்கு வந்திருக்கிற, சாமியை கும்பிட்டனா நிம்மதியாக உட்காரு. அதை விட்டுட்டு என்ன எதுக்கு நோண்டிக்கிட்டு இருக்க? ஏன்னா நான் பெற்று தொலைச்சிட்டேன்ல உன்னை, இப்போ நான் தானே கேட்டாகணும். ஏன் இப்படி இருக்கிற, ஏன் இப்படி வந்திருக்கிறேன்னு நான் தானே கேட்க முடியும். இந்த பெரிய கழுத்தில் கையில் காலில் காதலுன்னு ஒன்றும் கிடையாது. அப்படியே மூலி மாரி வந்திருக்கிற. இப்படி மூலி குளத்தில் இருக்கிறதுக்கு நீ வீட்டிலே இருந்திருக்கலாம்ல, எதுக்கு கிளம்பி வந்த? நீ தானம்மா கூப்பிட்ட, கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்ட. சரி வர முடியாதுன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை பண்ணியிருப்பேன், அதனால தானே வந்தேன். இப்படியே தண்டி நீ வாயடின்னு இருக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன்டி, கோயிலில் இருந்தாலும் இதில் சொல்லக்கூடாது. ஆனாலும் சொல்கிறேன் பாரு, இந்த வாய்க்கு உன்னை எவனும் கட்ட மாட்டான்டி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பாரு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க பாரு. பின்னா அது இஷ்டமாக பேசின்னு இருக்குது, எவ்வளோ நெஞ்சம் எழுத்தாதுக்கு. இதை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்ததுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி போட்டுன்னு சுற்றி இருந்தது அந்த காலர் வச்ச ட்ரெஸ், அதையாவது போட்டு தொலைஞ்சி இருந்திருக்கலாம். என் மான மரியாதையாவது மிஞ்சிருக்கும். அப்போ நகையெல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றினா மான மரியாதையோடு இருக்கிறோன்னு அர்த்தம், அப்படி தானே? அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு மான மரியாதை இல்லைன்னு அர்த்தம், அப்படி தானே? அப்படி தானே நீ சொல்ல வர? இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசின்னு இருக்காதுடி, இதெல்லாம்
நல்லதுக்கே இல்லை சொல்லிட்டேன் உனக்கு. நல்லதுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நான் அனுபவிச்சுட்டு போறேன். விட என்ன, எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் பாட்டு சைலண்டா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பாரு, அவ சொல்றதும் கரெக்ட் தானே. அவ அமைதியா தானே இருக்கா, விட்டுரு. அவ எப்படி இருக்காலும் இருந்துட்டு போட்டோம். அது அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா அவ அப்படியே இருந்துட்டு போட்டோம். நீ இதுக்கு தேவையில்லாம கோயிலில் வச்சு இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு எதனா சொல்லணும்னா உன் பொண்ணுக்கிட்ட வீட்டில் கூட்டிட்டு போய் சொல்லு, சரியா? விடு அமைதியா. சரி, ஆளாளுக்கு ஏன் வாய் அடக்கி என்ன பிரயோஜனம்? வாய் அடக்க வேண்டிய அடக்கி இருந்தா இந்நேரம் கல்யாணம் முடிச்சு நல்லபடியா இருந்திருப்பா. என்னத்த சொல்றது, நீ ஏந்து வாடி சுகு, நம்ம அப்படிக்கா போலாம். என்னக்கா நீ போல, இல்ல உன் பங்குக்கு நீயும் எதனா சொல்ல போறியா? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவும் போறதில்ல, அப்புறம் எதுக்குடி? விடு. நான் எல்லாருக்கும் பிரச்சனையா போயிட்டேன்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீயாவே எதனா நினச்சிக்காத. கோயிலுக்குன்னு வரும்போது கொஞ்சம் நல்லபடியாக வரணும்டி, அது அம்மா எதிர்பார்ப்பாங்க. நீ வீட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது அவங்க சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லையே. நீ அப்படியெல்லாம் நினைக்காதக்கா. நான் செயின் வலையிலெல்லாம் போட்டிருந்தாலும் அம்மா திட்டி இருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன திட்டணும், அவ்வளோதான். அப்படியெல்லாம் பெத்த பொண்ணை திட்டிக்கிட்டே இருக்கணும்னு எந்த அம்மாவும் நினைக்க மாட்டாங்கடி. எந்த அம்மாவும் நினைக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம அம்மா நினைக்கும்ல. அதனால தான் என்ன திட்டிக்கிட்டு இருக்க. என்னை திட்டணும்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கு. அப்படியெல்லாம் இல்லடி, நீயும் சந்தோஷம் பிரிஞ்சது அம்மாவால் தாங்கிக்க முடியல. அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற கோவத்தில் தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ விடு, அந்த கோவம்லாம் போக போக சரியாயிடும். இதுதான் காரணம்னா அம்மாக்கு என் மேலே இருக்க கோவம் கடைசி வரைக்கும் போகாது. ஏன் நந்தினி இப்படி சொல்கிற? அப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரி ஐடியாவே இல்லையா? அதுக்கு வாய்ப்பே இல்லைக்கா. அதை பற்றி பேசாதீங்க, விடுங்க. சரி விடு, அதை பற்றி பேச வேணாம். மணி எங்கே இருக்கா? மண்டபத்தில் உட்காந்துட்டு இருக்காக்கா, அண்ணன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அது சரி, அம்மா வீட்டுக்கு போக போறா 1 மாசத்துக்கு, அதனால புருஷன்கிட்ட நல்லா பேசுறா போல. பேசட்டும் பேசட்டும். ஆனால் ஏன்க்கா இந்த காலத்தில் கூட ஆடி மாசத்துல புருஷன் முன்னாடியே பிரித்து வைக்கணும்? எதுக்கு அப்பாவி ஜீவனங்களை பிரிக்கணும்? அது காலகாலமா எல்லாரும் ஃபாலோ பண்ற ஒரு சம்பிரதாயம்டி. அதான் ஏன் அப்படி பண்ணணும், அதுவும் ஆடி மாசம். அதெல்லாம் கோயில்ல வச்சு சொல்ல முடியாதுடி, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றேன். சரிக்கா. சரி, கூழ் குடிச்சியா நீ? இல்லக்கா, எனக்கு அதெல்லாம் வேணாம். ஏன்டி, எவ்வளவு டேஸ்ட் இருந்துச்சு தெரியுமா? இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன் உனக்கு. நல்லா குடிச்சிருன்னு அந்த காலத்துல அதை தான் சாப்பிடணும்டி, அப்பதான் உடம்பு நல்லா கிண்ணுன்னு இருக்கும். இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிக்கா. இப்படிதான் சமத்தா இருக்கணும். இரு, நான் போயிட்டு வரேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மணி ஊருக்கு போயிடுவா. இந்த 1 மாசம் நான் எப்படி அம்மாவை தனியாக சமாளிக்க போறேன்னு தெரியலையா. இஷ்டத்துக்கு திட்டம். பேசாம புஷ்பாக்கா வீட்டுக்கு போயிடுவோம். 1 மாசம் அங்கே டேரா போட்டுற வேண்டியதான். பிரியா, இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல அம்மனை பார்த்ததே பெரிய விஷயமா இருக்குல்ல இப்போ. ஆமாக்கா, நீங்க வேற அம்மனை பார்த்தா போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சுக்கா எனக்கும். ஏக்கா, இதுல வீட்டுல இருந்து வரும்போது நான் நிறைய விஷயத்த வேண்டிக்கணும்னு நினைச்சேங்க்கா. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒட்டு மொத்தமும் காணாம போயிடுச்சுக்கா. அம்மனை பார்த்தேன், அவ்வளவுதான். அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டாங்க, நான் பாட்டுன்னு நவுந்து வந்துட்டேன். வண்டி ஆனா நல்ல வைப் இருந்ததுல்ல, சரியான வைப்ரேஷன் ரீ. அந்த மேல சத்தம் ஒண்ணு, ஐயரு வேற ஓரமா நின்னுக்குன்னு ஜிஞ்ச கச்சின்னு இருக்கிற டங்கு டங்குன்னு. சரியான வைப்ரேஷனு, பவர்ஃபுல்லா இருந்ததுல. ஆமாக்கா, சரியான வைப்ரேஷனு. எனக்கு உடம்பெல்லாம் அப்படி சிலுத்துக்குச்சுக்கா. அம்மனை பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான்க்கா, அது போதன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கூட்டமே கத்திச்சு பத்தியா ஓம் சக்தின்னு. அப்போல்லாம் எனக்கு கண்ணீரே வந்துருச்சுக்கா கண்ணில் இருந்து. மோஸ்ட்லி எல்லாருக்கும் கண்ணீர் வந்துருக்குண்டி. நிறைய பேர் அழுதுகிட்டு எல்லாம் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க, பார்த்தேன். எல்லாம் ஒரு வைப்பு தான்க்கா. சரி, என்னக்கா கோயில் எவ்வளோ நேரம் இருக்கலாம்? எல்லாம் பொங்கல் வேற வச்சுன்னு இருக்கிறாங்க. செஞ்சு கிஞ்சி சாமிக்கு படைச்சிட்டு எத்தனை வந்து தருவாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாமா? ஆமாம், கூழ் சாப்பிட்ருக்கோம். இப்போ இனிப்பா எதனா சாப்பிட வேணாமா? இரு, சாப்பிட்டு கிளம்புவோம். அது சரி, அது வரைக்கும் இப்படியே உட்காந்து மொக்க போட்டுக்கிட்டு இருப்போம். அக்கா, அங்கே பார்த்தீங்களா அம்மா உன் பொண்ணு நல்லா கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. மொக்கெல்லாம் போடலடி, சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சீரியஸாவா? சரி சரி, எதனா ஒரு பதில் சொல்லுமா. நீ பாட்டுன்னு மௌனமாக இருந்தா எப்படி? நான் என்ன பதிலமா சொல்கிறது? என்னால் முன்ன மாதிரி ராகுல் கிட்ட பேச முடிய மாட்டேங்குது. எனக்கு இப்போ அவன் எதனா பேசினாலே ரொம்ப டென்ஷன் ஆகுதுமா. மாப்பிள்ளை உன்னை சந்தோஷமாக வச்சிருக்கிறாரு, மகாராணி மாரி பார்த்துக்கிறாரு, சிரிக்க வச்சுனே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னடான்னா பேசினாலே எரிச்சலாக இருக்குது, டென்ஷன் ஆகுதுங்கிற. இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குதுமா நீ பேசுறது. எனக்கு உண்மையிலே பயமாகவும் இருக்குது உன் வாழ்க்கையை நினச்சா. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் பிள்ளையை பெற்றுக்கிறதுக்காவது நீ முயற்சி பண்ணியிருக்கலாம். அதையும் பண்ணலை, தள்ளி போட்டுக்கினே இருக்கிறீங்க. தள்ளி போட 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 உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துன்னு இருக்குது. நான் என்னத்த சொல்கிறது? என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் புள்ளியை பெக்கிறத பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்க நீ. பின்ன 1 வருஷம் ஆயிடுச்சுலடி கல்யாணம் முடிச்சு, இன்ன வரைக்கும் அப்படியே இருப்பியா நீ? இல்லை எப்போ தான் புள்ளியை பெக்கலான்னு முடிவு பண்ணியிருக்க நீ? என் பிரச்சனைக்கு புள்ள தான் தீர்வாமா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. இங்கே பாரு, உனக்குன்னு ஒரு புள்ள இருந்தா நீ அது வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவ. அதை வளர்க்குறதுல நீ உன்னோட கவனத்தை செலுத்துவ. அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளைகிட்ட இருக்கிற சண்டை சச்சரவெல்லாம் உனக்கு குறைஞ்சிரும். இப்போ நீ போடுற சண்டையெல்லாம் இப்படி பெருசாச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சா நீங்கள் 2 பேரும் ஒழுங்காக பேசிக்கிட்டே இது அப்படியே தள்ளி போயினே இருந்ததுன்னா என்ன ஆகும் சொல்லு? என்ன ஆகும்னா, என் புருஷனுக்கு வாய் கொழுப்பெல்லாம் அடங்கி ஒழுங்காக என்கிட்ட பேச ஆரம்பிப்பான். அதனால தான் இத்தனை நாள் நான் பேசாமல் இருக்கேன், ஒழுங்காக பேசாமல் இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி என்னென்னு கேட்குறேன். அவனுக்கு வேண்டிய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். என்னத்தை பண்ணுறியோ நீ, எனக்கு ஒன்றும் புரியலடி. ஆனால் இங்கே பாரு, நான் அம்மா சொல்கிறது கேட்டுக்க. இந்த கோயிலில் வச்சு சொல்கிறேன், சீக்கிரமாக புள்ளியை பெற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, அவ்வளோதான். இதை தவிர வேறு எதுவுமே தெரியாதுல்லம்மா உனக்கு? சொன்னதை செய்யுமா. ஒரு நல்ல மருமகளா, ஒரு நல்ல பொண்டாட்டியா, ஒரு நல்ல பொண்ணாக நடந்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
நான் நல்ல பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கு என் புருஷன் நல்லபடியாக இருக்கணுமே. அவன் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனையெல்லாம் நம்பி நான் எப்படி புள்ளியை பெற்றுக்கிறது, அதுவும் இப்போ. எவ்வளோ நேரம்டா வெளியே நிப்ப? இட்ஸ் ஓகேம்மா, நீங்கள் போங்க. சரி, நீ கோயிலுக்குள்ள தான் வரல, அட்லீஸ்ட் அம்மா உனக்கு குங்குமமாவது வச்சு விடவா? இருக்கட்டும்மா, வேணாம். ஏன்டா இப்படி இருக்க? என் பிள்ளையான்னு இருக்கு. எப்பதான்டா சரியாக போற? சரியாகிற அளவுக்கு என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. இப்படியே சொல்லிக்கிட்டு இருடா நீ. ஆனால் ஆளே மாறி போய் நிற்கிற. ஒரு மாசமா நீ ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தூங்கல, எதையுமே நீ ஒழுங்கா பண்ணிக்க மாட்டேங்கிற, உன்னை நீயே பராமரிச்சுக்க மாட்டேங்கிற. இப்படி இருக்கிற நீ, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு வெளியில் அழாதீங்கம்மா. கண்ணை தொடங்க முதல்ல. வெளியில அழறது உனக்கு தெரியுது, கண்ணை தொடச்சிக்கோக்கிற. நான் தினம் மனசளவில் அழுதுகிட்டு தானே இருக்கிறேன். அதுக்கெல்லாம் என்ன பண்றது? கோயிலுக்கு நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்க, இங்கே வந்து எதுக்குமா அழுதுகிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு ப்ளீஸ்மா, நம்ம இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் அழாதீங்க. என்னத்த அப்புறமா பேசிக்கிறது? நீ பாட்னு ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிற, வெளியவும் வர மாட்டேங்கிற, யார்கிட்டயும் ஒழுங்காக பேசுறதும் கிடையாது, உன் தம்பிக்கிட்டேயும் நீ பேசுறது கிடையாது. அவன் ஒருத்தங்கிட்டையாவது நீ மனசை விட்டு பேசி சரியாவன்னு பார்த்தா நீ யாரையும் ரூம் பக்கம் சேர்க்கவும் மாட்ற. வெளியில் வந்து இதோ இப்போ தான் நானே உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடியலடா. இந்த பாரு, சீக்கிரமாக உன்னை நீ மாற்றிக்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிம்மா, நான் முயற்சி பண்ணுறேன். நீங்கள் போங்க, நீங்கள் உள்ளே போங்க. சரிடா, போகிறேன். அந்த அம்மனுக்கிட்ட உனக்காக தான் வேண்டிக்கிட்டேன். உனக்கும் நந்தினிக்கும் இருக்கிற பிரச்சனை சீக்கிரமாக சரியாகி நீங்கள் 2 பேரும் சீக்கிரம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். அதுக்காகத்தான் நான் அம்மனுக்கிட்ட வேண்டிக்கிட்டேனே. அடுத்த வாரம் வந்து பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பாரு, எல்லாம் சரியாயிடும் பாரு. சீக்கிரமாக நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. அது நடக்க தான் போகுது. உள்ளே போங்கம்மா. போகிறேன்டா. அம்மனாவது எனக்கு ஆறுதல் கொடுக்குதான்னு பார்ப்போம். நீங்கள் எப்படி வேண்டி கேட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆறுதல் மட்டும்தாம்மா கிடைக்கும். நீங்கள் வேண்டிக்கிற எதுவுமே நடக்க போகிறதில்ல, நடக்கவும் நடக்காது.